யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 37 முடிய உள்ள வசனங்கள். கடந்த வாரத்திலே நாம் படித்த காரியங்களை ஒரு விஷயம் கூட நினைவுபடுத்திக் கொள்வோம். கடந்த வாரத்தில் கூட நாம் படித்த சத்தியம் நமக்கு நினைவுக்கு இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். முதல் பகுதியாக நாம் பார்த்தோம், 1லிருந்து 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம். அதில் அன்பை பற்றி, இயேசுனுடைய தாமத வருகையை பற்றி நாம் படித்தோம். 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்குமாக ஒளியில் நடத்தலை குறித்து நாம் படித்தோம். 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமாக நாம் படிக்கும்போது மரணம் என்பது அது ஒரு தூக்கத்துக்கு சமம் என்பதை நாம் படித்து புரிந்து கொண்டோம். 16வது வசனத்தை மட்டும் நாம் படிக்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையிலே, விசுவாசனுடைய வாழ்க்கையிலே ஆழமான அர்ப்பணிப்பு தேவை, முக்கியம் என்பதை நாம் படித்து புரிந்து கொண்டோம். குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மரியாளுடைய தியாகத்தை குறித்து நாம் அதில் படித்து புரிந்து கொண்டோம். மரியாளுடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது? விலை மதிப்பற்ற வாசனை உள்ள கந்தவர்க்க தைலத்தை கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்திலே அவள் செலுத்தி அவள் பணிந்து கொண்டால், இயேசுவை ஆராதனை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது மார்த்தாள் என்ற பெண்ணை நான் குறித்து பார்க்கும்போது, மார்த்தாள் என்ற பெண் உடைய குணாதிசயம் உபசரிக்கிற குணாதிசயத்தை கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். உபசரிக்கிற குணம், அவள் யாரை உபசரித்தாள்? இயேசுவையே உபசரித்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவள் வேலை செய்ததினாலே, சமையல் பண்ணுவித்ததினாலே அலுப்புட்டு இருந்தாள்னு சொல்லி பார்க்கிறோம். வருத்தம் அடைந்தாள்னு சொல்லி நான் பார்க்குறோம். அந்த அளவுக்கு சமையல் செய்து அவள் சோர்ந்து போனாள் என்பதாக பார்க்குறோம். அப்படி உபசரிக்கிற குணத்தை கொண்டிருந்த அந்த பெண் என்பதை பார்க்குறோம். லாசரை குறித்து பார்க்குறோம், இயேசுவை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இவர்கள் எல்லாம், இந்த 3 பேரும் வெவ்வேறு நபர்கள் இல்லை, வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அப்போது இந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சகோதரிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 பேரும் இயேசுவுக்கு 3 விதங்களிலே அவர்கள் உதவியாய் இருந்து பணி செய்கிறார்கள். ஒரு பெண் அதில் தியாகத்தோடு கூட வாழ்கிறார். இன்னொரு பெண் உபசரிப்பை மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு மனிதன், சகோதரன் லாசர், அந்த குடும்பத்தை சேர்ந்த லாசரு, அவன் தன்னுடைய அன்பை காண்பித்து, நேசிக்கிறேன் என்பதை காண்பித்து அந்த குணாசியங்களை காண்பிக்கிறான். இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு வியாதி ஏன் வரணும்? அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த குடும்பத்துக்கு வியாதி ஏன் வரணும்? அதுவும் எப்படிப்பட்ட ஒரு வியாதி? ஒரு கட்டத்தில் அவன் மறிக்கக்கூடிய நிலைமையிலே அந்த வியாதியானது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயேசுவானவர் 4ஆம் வசனம் சொல்லும்போது, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக இது அருளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். குமாரனும் இதன் மூலமாய் மகிமைப்படுவதற்காக இது அருளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அவன் சாகாமல் இருந்தானா? இல்லை, அவன் செத்து போனான். அப்போது இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம், இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பம், அவர்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி வருவது அவசியம்தானா? அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு மரணம் வருவது அவசியம்தானா? நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, வியாதிகள் வரும், கடைசி மரணம் வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் ஏதாவது நமக்கு சந்தேகமோ குழப்பமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வியாதி வருது நம்ம தெரிந்து கொண்டோம். ஏன் மரணம் வருது அதை நம்ம தெரிந்து கொண்டோம். இப்போ வியாதியும் மரணமும் கடவுள் அருளப்பட்டதில்லை, கடவுளால் அது பெறப்பட்டதில்லை, மனிதனுடைய பாவத்தினாலே அது பெறப்பட்ட பரிசு. இதை நம்ம திரும்பி ஆணித்தரமாக, அழுத்தம் திருத்தமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். அப்போ வியாதி மனிதனுக்கு ஏன் வருதுன்னு சொன்னால், மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் வியாதி வருகிறது, மனிதனுடைய நிர்வாசாரத்தினால வியாதி வருகிறது, மனிதன் கடவுள் சொல்லப்படி வாழ தெரியாததுனாலே, வாழ முடியாததுனாலே வியாதி வருகிறது. ஆகவே வியாதி கடைசியில் எங்கே நடத்துகிறதுன்னு சொன்னால், மனிதனை மரணத்துக்கு நேராக
நடத்துகிறது. அப்போ வியாதியும் மரணமும் மனிதனுடைய பாவத்தின் விளைவாக வர வைக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல நாம் லாசரை குறித்து படித்து புரிந்து கொள்ளும்போது இந்த வியாதி தேவன் யார், கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, நிரூபிப்பதற்காக அந்த வியாதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வியாதின்னு சொல்லி தெரியல, ஆனால் அங்கே சொல்லும்போது நாம் புரிஞ்சுக்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் மகிமைக்காக, மகிமைப்படும்படியாக அருளப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லி நாம் புரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போது விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும் அப்போ வியாதியும் மரணமும் வரும், கட்டாயம் வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய சர்வ ஞானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு மனிதனுடைய குடும்பத்திலும், ஒவ்வொரு தேசத்திலும், நாட்டிலும் கடவுளுடைய ஞானத்தை நம்ம பார்க்க முடியும். கடவுள் எவ்வளோ ஞானமாக ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு மக்களையும் விசேஷமாக பாதுகாக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம ஜெப குறிப்பில் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் சண்டை ஓய்ஞ்சப்பாடு இல்லை, சண்டை ஓய்ஞ்சப்பாடு இல்லை, தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய மனநல எப்படி இருக்கும்? எவ்வளோ பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும். பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. நம்மளாம் நைட் எழுந்திரிச்சு காலைல எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த வருத்தமும் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி தூங்குவாங்க நினைக்கிறீங்களா? சும்மா தூங்க மாட்டாங்க, தூங்க முடியாது, பயந்துகிட்டே இருப்பாங்க. எப்போ குண்டு விடும், எந்த நேரத்தில் எந்த பில்டிங் இடிஞ்சு விடும், எந்த எண்ணெய் கிடங்கு பட்டிட்டு எரியும், எந்த ஏவுகண் எங்கே வந்து விடும் தெரியாது. எல்லாம் பதட்டத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நானும் பதட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டை ஏங்க கடவுள் அப்படி தண்டிக்கணும்? ஏன் இன்னொரு நாட்டை அப்படி கடவுள் காப்பாற்றணும்? அப்போ அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்க, ஆபத்தே இல்லாமல் இருக்கிற நாட்டில் எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்களா? எல்லாம் பாவமே செய்யாத மனிதர்களா? இல்லை, கடவுள் அந்த நாட்டை தண்டிக்க முடியாது விற்று போடுகிறார். நம்முடைய நாட்டை காப்பாற்றும்படியாக தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். இதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு 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 காரியம். இப்போ கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய பராமரிப்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் குறிப்பாக நம்முடைய நாட்டிலும் இருக்கிறது என்பதை நாம் பொதுவான கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்கிறோம். ரெண்டாவதாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு, கடவுள் ஒரு காரியத்தை செய்வதற்கு தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால், அது நம்மை தண்டிப்பதற்காக இல்லை, நம்முடைய தீமைக்காக இல்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காக அனுமதிக்கிறார். இதுதான் நம்ம லாசரு பாடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சத்தியம், கற்றுக்கொள்ள போகக்கூடிய சத்தியம். ஏன் லாசருடைய வாழ்க்கையில் உடனடியாக ஒரு செயல்பட முடியல? ஏன் அவரால் செயல்பட முடியாமல் போணுச்சு? அவரால் உடனடியாக வந்திருக்க முடியாதா? ஏன் 4 நாள் கழித்து வரணும்? தான் படிக்க போகிறோம். அப்போ 4 நாள் கழித்து வந்ததுக்கு அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், அவர் தாமதம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தாமதம் எதற்கு அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக, குறிப்பாக அந்த குடும்பம் அறிந்து கொள்ளணும், தான் கூட இருக்கக்கூடிய சீசர்கள் அறிந்து கொள்ளணும். இதானே, இதுக்காக தான் அனுமதிக்கப்பட்ட இந்த தாமதம். தன்னுடைய சீசர்கள் கடவுளை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த குடும்பம் அறிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சீசர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அந்த தாமதத்தை அவர் அனுமதித்தார் என்பதாக பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் உடனடியாக நடக்கல அப்படின்னு சொன்னால், கடவுள் நம்மை தண்டிக்கிறார் என்பதற்கான பொருள் இல்லை, நம்ம நேசிக்கிறார் என்பதற்கான பொருள், நம்ம இடத்துல இன்னும் அன்பாக இருக்கிறார் என்பது பொருள், நம்ம இன்னும் தம்முடைய சித்தத்துக்கு, தம்முடைய விருப்பத்துக்கு இணங்கி வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறார் என்பது பொருள். அதான் புரிஞ்சு கொள்ளணும். அப்போது உடனடியாக நம்ம நடந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கடவுளை நம்ப மாட்டோம். என்னுடைய திறமையில், என்னுடைய சாமர்த்தியத்தில் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆகவே தான் கடவுள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பொறுத்த மட்டில் ஒரு காரியத்தை செய்வதற்கு தாமதத்தை அனுமதிக்கிறார். அப்போ லாசருடைய வாழ்க்கையில் தாமதமாய் வந்ததுக்கான காரணம், கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு, குமாரன் மகிமைப்படுவதற்காக.
அவர் தாமதமாக வந்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்தது நாம் பார்த்தோம் என்ன சொன்னால், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மரணம் அது எப்படி இருக்குது அவருடைய பார்வையில் அப்படின்னு சொன்னால், அது அருமையாக இருக்குது, அது அழகாக இருக்குங்க. நீங்கள் விசுவாசி சாகிறதுக்கும் அவிசுவாசி சாகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவிசுவாசின்னு சொல்லி சொன்னால் கடவுளை அறியாத மக்கள், கடவுளை விசுவாசியாத மக்கள், கடவுளை நம்பாத வாழக்கூடிய மக்கள், தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்த மக்கள், கடவுள் சொல்லியபடி வாழாத மக்கள், கடவுள் சொல்லியபடி வாழ பிடிக்காத விரும்பாத மக்கள், அவர்கள் எப்படி சாவாங்கன்னு தெரியுமா? பயந்து அலண்டு மிரண்டு சாவாங்க. நீங்கன்னா சாவரங்களுடைய பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்த்து சொன்னால் பயத்தினுடைய அந்த பிடி அவங்களுடைய முகத்தில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். முகம்லாம் இருள் அடைஞ்சிரும், முகம்லாம் அகோரமாக மாறிடும், பயந்து சுபாவமாக இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, மேலே பார்த்துட்டு இருப்பாங்க, மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்தனா உடனே அலண்டு அவங்க முடிக்கிறத பார்ப்போம். பல நிலைமைகளில் அவங்களுடைய காரியங்களை பாவனைகளை காண்பிச்சுட்டு வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் சாக போகிறேன், நான் இருக்க மாட்டேன், நான் சாக போகிறேங்கிற சிந்தனை அவனுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். பிசாசு அந்த சிந்தனையை கொடுத்துட்டே இருப்பான். நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட போகிறேன், நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன், நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நீ போயிட போகிறேன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆகவே அவங்க பயந்து அலண்டு படுத்த படுக்கையில் தூங்காத கண்ணு வளையம்லாம் மாறி போயிடும், அவருடைய பேச்செல்லாம் மாறிடும், முக சுபாவெல்லாம் மாறி போயிடும். அன்பானவர்களே, இப்படி சாக மாட்டான் விசுவாசின்னு சொல்லும்போது. மரணத்தை எதிர சந்திக்கக்கூடியவன் விசுவாசி, மரணத்தை நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள் விசுவாசி. ஏன்னு சொன்னால், என் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், என் ஆண்டவர் எனக்காக மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவருடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் மரணம் நடைபெறாது. அப்படி அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் மரணம் என்பது வரவே வராது, நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஒரு விசுவாசி திட்டவட்டமாக அறிந்திருக்கிறதுனால தான் அந்த முகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அந்த மரணத்தை எதிர்நோக்கி கொண்டே இருப்பான். ஆண்டவரே, என்னை எப்போ நீங்கள் அழைத்து கொண்டு போவீங்க? நான் எப்போ உம்மோடு கூட வருவேன்? உம்முடைய சமூகத்துக்கு எப்போ நான் காணப்படுவேன்? அங்கே வந்து நான் உண்மை பாவம் இல்லாத அந்த உலகத்தில், எந்த சண்டை சச்சரவும் இல்லாத அந்த உலகத்தில், எந்த பிரச்சனையும் இல்லாத உலகத்தில், அந்த வறுமை இல்லாத உலகத்தில், பசி பட்னி தாகம் நிர்வாணம் எதுவும் இல்லாத அந்த உலகத்தில் நான் உம்மோடு கூட வந்து நான் வாழ போகிறேன், உம்மோடு கூட இருந்து நான் குடிக்கொண்டு இருக்க போகிறேன், 24 மணி நேரமும் உண்மை ஆராதிக்கத்தான் என்னுடைய வேலை, நான் எப்போ வரப்போகிறேன், எப்போ உங்களை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற அந்த ஆவலோட விசுவாசி படுத்து கொண்டிருப்பான். ஆகவே தான் சொன்னார், விசுவாசியினுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது, அழகாக இருக்குது. அவிசுவாசியுடைய மரணம் அப்படி இல்லை. இந்த லாசரு விசுவாசி அவிசுவாசியாக பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாசி, அவன் ஆண்டவரை விசுவாசித்த ஒரு மனிதன், வேதத்தை நம்பின ஒரு மனிதன், வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த இயேசுவையும் அவருடைய ரட்சிப்பையும் விசுவாசித்து பெற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த லாசர். ஆகவே அவன் செற்று 4 நாள் ஆயிற்று என்று சொல்லி இந்த 17ஆம் வசனம் சொல்லுவதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த 16 வசனம் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பகலில் நடக்கிறவன் யார், இரவில் நடக்கிறவன் யார் சொல்லி பார்த்தோம் இல்லையா? பகல் நடக்கிறவன் அவன் யாராக இருக்க முடியும்? அவன் நிச்சயமாக அவன் அவிசுவாசியன். பகலில் நடக்கிற ஒவ்வொரு மனிதனும் விசுவாசியா, விசுவாசத்துக்குள்ளே ஒளியில் வெளிச்சத்தில் கடவுளை தரிசிக்கிற ஒரு மனிதனாக அவன் வாழ்வான் அப்படி என்பதை நாம் பார்த்தோம், படித்தோம். இருளில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவன் கடவுளை நம்பாத ஒரு மனிதன், அவன் கடவுளை விசுவாசியாத ஒரு மனிதன், கடவுள் சொல்லிய இடத்திலே நிற்க முடியாத ஒரு மனிதன்தான் அந்த இருளிலே வாழக்கூடிய மனிதன் என்பதை பார்த்தோம். கடைசியிலே நாம் பார்த்தோம், தோமாவை பற்றி பார்த்தோம். தோமா உடனே அவனை இந்த பகுதியிலேருந்து அவன் நம்பி இயேசுவை அவன் பின்தொடர்ந்து போனான். மற்ற சீசர்களையும் அவன் உற்சாகப்படுத்தினான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஒரு சில இடங்களில் அவனை குறித்து பார்க்கும்போது அவன் பேர் நம்மளுக்கு எரிச்சல் வரும் இல்லையா? எல்லா சீசரும் நம்புகிறாங்க, இவன் நம்ப மாட்டான். அவருடைய விழாவில் என்னுடைய கையை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லி சொல்கிறான். அவருடைய விரலில் அவருடைய காயம்பட்ட கரத்தில் என்னுடைய கையை விட்டு பார்த்தா மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது அவனை குறித்து நம்ம எரிச்சல் அடைகிறோம், கோவப்படுறோம். விசுவாசம் இல்லாத மனுஷன், விசுவாசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம் இல்லைங்க. ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லும்போது
உயர்வான கண்ணோட்டத்தில் சொல்லுது. எதையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்பதற்கு தோமா ஒரு உதாரணம். சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்பிட்டு போகிறதுக்கு விசுவாசி ஒன்றும் எப்படி சொல்லுவோம், உலக மனுஷர் போல ஞானமற்ற மனுஷன் இல்லை. ஞானம் உள்ள மனுஷனாக இருந்து கடவுள் சொல்லியபடி, கடவுள் சொல்லிய வெளிச்சத்திலிருந்து, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டு இது உண்மைதானா இல்லை உண்மைக்கு மாறாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு 10 முறைக்கு மேலே அதை படித்து கேட்டு அதை கிரகிச்சு அதன் பிற்பாடு நம்புறது, இது தப்புன்னு சொல்லி எப்படி நம்ம சொல்ல முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ தோமாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அவன் எதையும் பார்த்த உடனே நான் நம்பக்கூடிய ஒரு மனிதன் இல்லை. அது 1 முறைக்கு 2 முறை 3 முறை அதை பார்த்து அவன் கிரகிச்சு இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த அசூரன்ஸ் வந்த பிறகு தான் அவன் நம்புகிறான். இது சரியா தவறா? இது சரி. விசுவாசியுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய தடுமாற்றங்கள் வரும். உலகத்தினுடைய வழிபாடுகளிலிருந்து, உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து, உலக மனிதர்கள் மூலமாக நம்ம இடத்துல வரும். ஏன் இன்னும் சபைகள், ஒரு சபைக்கு போகிற மக்கள் இன்னொரு சபையில் இருக்கிற மக்களை திசை திருப்பும் வகையில், குழப்பும் வகையில், உபதேசத்தின் அடிப்படையில் கடவுள் வார்த்தையை சொல்லி, கடவுள் வார்த்தை இப்படி சொல்லுது, ஏன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, கடவுள் வார்த்தை இப்படி சொல்லிருக்கும் போது ஏன் நீங்கள் மாற்றி செய்யறேன்னு சொல்லி நம்மளே குழப்புவாங்க. அப்படி குழப்பும் போது உடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்லும்போது எப்படி இருக்குது தெரியும், உண்மை மாதிரி தான் தெரியும், ஆனால் உண்மை இல்லை. அன்பானவர்களே, வேதத்தில் நீங்கள் பெரிய பட்டணத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணத்தார் இருக்கிறாங்க. அந்த ஜனங்க பவுல் சொல்கிறான், அப்போஸ்தலன் பவுல் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை கேட்டு வராங்க. கேட்டு வந்து அவன் சொல்கிற செய்தி, அவன் சொல்கிற வார்த்தை சத்தியம் வேதத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. பைபிளை திறந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவன் சொல்கிற வார்த்தை பைபிளில் சொல்லி அதை பேசுகிறானா, பைபிளில் சொல்லாத வாய்க்கு வந்து அதை பேசிகிட்டு இருக்கானா. அந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பார்க்கிலும் இந்த பெரிய பட்டணத்தார் குணசாலிகள், பாக்கியசாலிகளாக இருந்தார்கள், நற்குணசாலிகளாக இருந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. வேதத்தை ஆராய்வதிலும், அதை கேட்பதிலும், அதை வாசிப்பதிலும், விசுவாசிப்பதிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் பெரிய பட்டணத்தார் என்று சொல்லுது. அன்பானவர்களே, இன்றைக்கு கீரனூர் சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அதுதான் ஆலோசனை. என்ன ஆலோசனை? சொல்கிற வார்த்தை செய்தியை எல்லாவற்றையும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா, இவர் சொல்கிறது வேதத்துலேருந்து சொல்கிறாரா, வேதத்துக்கு மாறாக சொல்கிறாரா, வேதத்துக்கு புறம்பாக சொல்கிறாரா, வேதத்துக்கு எதிராக சொன்னால் நம்ம நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பேசுகிற நானே இருந்தாலும் சரி, வேதத்துக்கு புறம்பாகவோ மாறாகவோ பேசினா அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ தோமாவுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், தோமா ஒரு நல்ல ஆர்வமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் நிதானத்தோடு, அவன் கவனமாக வாழக்கூடிய ஒரு சீசனாக இருக்கிறான். அப்போ அவனிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், கவனமாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம் ஞானமாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை எடுத்தோம் கவுத்தோம் என்பதை விட அதை 10 முறைக்கு மேலே சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்குறோம். அப்போ ஆழமான அர்ப்பணிப்பு எப்போ வரும்? இந்த மாதிரி நம்ம கடந்து போகும்போது தான் ஆழமான அர்ப்பணிப்பு நம்ம இடத்திலே வரும். இல்லாட்டி ஒருபோதும் ஒரு நாளும் வராது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 16ஆம் வசனம் வரைக்கும் இதுதான் நான் படித்து புரிந்து கொண்ட ஒரு காரியம். இப்போ 17ஆம் வசனத்திலேருந்து 37ஆம் வசனம் வரைக்குமா நான் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று சொல்லி வேதத்திலே இதை நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். இப்போ 4 நாளாயிற்று. யூதர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், 3 நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்களாம். யூதர்கள் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் 3 நாள் வச்சுருப்பாங்களாம். 3 நாள் வரைக்கும் அந்த பாடி, இந்த உடல் இருக்கு இல்லையா, அவருடைய ஆவி அந்த உடலை சுற்றி நடமாடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு ஐதீகம், யூதர்களுடைய நம்பிக்கை. அந்த உடலை சுற்றி இந்த ஆவி இருந்த வண்ணமாக இருக்கும். 4ஆவது நாளில் அந்த சுற்றி கொண்டிருக்கிற அந்த ஆவி அந்த உடலுக்குள்ளே புகுந்து அவன் உயிர் தெழுவான் அப்படிங்கிறது அவனுடைய ஐதீகம். அவருடைய பின்னணியில் படித்து புரிந்து கொள்ளும்போது இதை நான் படித்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். அதுக்காக தான் இவனை 3 நாள் வச்சுருந்து அவன் உயிர் தேடலைன்னு சொல்லணும். அடுத்தது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவனை அடக்கம் பண்ணிடுறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ 4 நாள் ஆயிட்ட ஒரு உடல் எப்படி இருக்கும்? எவ்வளோ அழுகி போன நிலையில் இருக்கும்.
இல்லையா, அழுகி போன நிலையில் அதில் நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கும், அழுகி போன ஒரு நிலையில் அந்த உடல் காணப்பட்டிருக்கும். அப்போது எந்த அங்கே இருக்கிற மனிதன் அவருடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, யூத மத தலைவர்கள் எல்லா ஜனங்களும் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல எல்லாரோட நம்பிக்கையும் அற்றுப்போன ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ யார் இல்லை அப்படின்னு சொன்னால் இயேசுவானவர் இல்லை. அப்போ அங்கே யார் இருக்கிறா? லாசரு, இறந்து போன லாசரு, அவருடைய சகோதரிகள் மார்த்தாள், மரியாள், இன்னும் அவருடைய உறவுக்காரர்கள் யூதர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. 17ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம், பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல ஆறுதல் சொல்லும்படியாக வந்திருக்கிற ஜனங்களை குறித்து நான் பார்க்குறோம். யார் ஆறுதல் சொல்லுவா? வேண்டியப்பட்டவங்க சொல்லுவாங்க, உறவுக்காரர்கள் சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஆறுதல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கவலைப்படாத மரியா, கவலைப்படாத மார்த்தா, அண்ணன் உன் தம்பியோ அண்ணனோ இறந்துட்டோம், சகோதரன் இறந்துட்டான், கவலைப்படாத, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளில் நாமளும் அப்படி தான் மறிப்போம், அவங்க முன்னே போனால் நம்ம பின்னால் போக போகிறோம், இதை நம்ம சொல்லுவோம். மனிதன் சொல்லக்கூடிய ஆறுதல் இதுதான், உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல். அந்த ஆறுதல் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தும், எவ்வளோ நேரம் அந்த அந்த ஆறுதல் அந்த மனிதனுக்கு அது உதவியாக இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு மட்டும்தாங்க. மனிதன் தரக்கூடிய ஆறுதல் அந்த நேரத்தில் மட்டும்தான். ஆனால் மீதி உள்ள நேரத்தில் அந்த பிரச்சனை, அந்த குடும்பம், அந்த கவலை எல்லாமே அந்த குடும்பம், எந்த குடும்பத்தில் இழப்போ அந்த குடும்பம் தான் அனுபவிச்சுட்ருக்கோம். இதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்து வரக்கூடிய ஒரு உண்மை, ஒரு சம்பவம். ஆனால் இந்த இடத்துல நாம் என்ன பார்க்குறோம் சொன்னால், இயேசுவானவர் இல்லை. அந்த மரியாள், மார்த்தாள் எவ்வளோ அழுகையோடு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம 27 வருஷம் வரைக்கும் படித்து புரிந்து கொள்ளும்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எவ்வளோ அழுகையோட, எவ்வளோ வியாகுலத்தோட, சகோதரன் ஒரே தம்பி தன்னை விட்டு போயிட்டானேன்னு சொல்லி எவ்வளோ நம்பிக்கை கொடுத்துருப்பான் லாசர் இருக்கிறான்னு சொல்லி அந்த சகோதரி 2 பேரும் எவ்வளோ ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க, எவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக அவன் இருந்திருப்பான். இப்போ நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதன் இன்றைக்கி என்ன இல்லை, தன்னோட கூட அவங்க இல்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே மார்த்தாளாலையும் மரியாளையாலையும் தாங்கி கொள்ள முடியல, அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20ஆம் வசனத்திலேருந்து, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசுவினிடத்தில் மார்த்தாள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த வார்த்தை இது நியாயமான வார்த்தையா? இயேசுவை பார்த்து கேட்குற வார்த்தை நியாயமான வார்த்தையா? மனுஷனுடைய பார்வையில் இந்த வார்த்தை நியாயமாக தோன்றினால் கூட, ஆனால் இயேசுவானவர் முந்தின பகுதியிலையும் பார்த்தோம், அவர் தாமதிக்கிறார். எதுக்கு தாமதிக்கிறார் என்பதை நாம் விளக்கமாக படித்தோம். அப்போ இந்த நிகழ்ச்சி மூலமா, இந்த வியாதி மூலமா, இந்த இறப்பு மூலமா கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்த போகிறார், தாம் மகிமைப்பட போகிறார். அப்போ ஒரு 4 நாள் ஆன ஒரு உடலை ஒரு உயிரோடு எழுந்திருக்கிறங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற எங்கே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இந்த லாசருவை உயிர்த்து எழ செய்த சம்பவம் எந்த மனிதனிலையும் நடந்ததே கிடையாது. இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. நீங்கள் லாசருவை என்ற அந்த மனிதனை மட்டும்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும், வேறு யாரையும் நீங்கள் குறித்து கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்போது அந்த மனிதனை கொண்டு போயிட்டு கல்லறையில் வச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, கை கட்டப்பட்டிருக்கு, வாயில் வைக்க வேண்டிய வாய் கட்டப்பட்டு, கை கட்டப்பட்டு, கால் கட்டப்பட்டிருக்கு. அப்போ இருக்கிற ஒரு மனிதனை இப்போது உயிர் தேழ செய்வதற்காக இயேசுவானவர் கடந்து வருகிறார். இப்போ இந்த தாமதம் விசுவாசிகள், இப்போ மார்த்தாளுக்கே புரியாது, மரியாளுக்கே புரியாது, என் தம்பி உயிரோடு வருவான், உயிரோடு எழுந்திருப்பான் என்பதை 2 பேருக்குமே தெரியாது. ஆனால் இயேசுவானவர் சொல்லக்கூடிய பதிலை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், 21ஆம் வசனத்தில் மார்த்தாள் சொல்லிட்டா, 22ஆம் வசனத்தில் அதுக்கு அவர் சொல்கிறார், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால்,
இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். இங்க மார்த்தாளுடைய அங்கலாய்ப்பு, மார்த்தாளுடைய ஒரு வியாகுலம், மார்த்தாளுடைய வேதனை என்னன்னு சொன்னா, தன்னுடைய சகோதரன் இறந்தது. அது எவ்வளோ பெரிய ஒரு துக்ககரமான ஒரு காரியம். என்னுடைய தம்பி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் என்னால் எப்படி தாங்கிக்கும். அதுவும் பெண்கள் சொல்லவே தேவையில்லை. ஒரு சிகரமே விழுந்தது போல, ஒரு மலையே விழுந்தது போல தம்பியோ அண்ணனோ தன்னை விட்டு போகும்போது சகோதரிகளுக்கு பெரிய ஒரு இழப்பு. அப்போ அவனுடைய அழுகையில் நம்ம பார்க்குறோம், இயேசுவே நீர் இங்கிருந்தீரானால் அவருடைய தம்பி செத்துருக்க மாட்டான், இறந்திருக்க மாட்டான். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு காயத்தோடு கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அது எவ்வளோ ஒரு பாதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை மட்டும் இல்லை. அவன் சொல்கிறா, இப்போது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை தேவனிடத்தில் கேட்டு அதை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போது ஒரு பக்கம் இயேசுவின நீ இல்லாதனால என்னுடைய சகோதரன் இறந்து போயிட்டான்னு சொல்லி சொன்னாலும், இன்னொரு பக்கம் அவன் என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொன்னால், நீ தேவனிடத்தில் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோ அதை என்னுடைய சகோதரனிடத்தில் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே பார்த்துருக்கிறா? ஏற்கனவே காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதை இவ கேள்விப்பட்டிருக்கிறா, பார்க்கவும் செஞ்சுருக்கிறா. அடுத்தது சூமீனை கையை உடையவர்களை சுகப்படுத்தியிருக்கிறார், இயேசு சுகப்படுத்தியிருக்கிறார், அதையும் பார்த்துருக்கிறார். அடுத்தது இன்னும் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து கேள்விப்பட்டிருப்பாள். ஆகவே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷிக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பாள். ஆகவே தான் அவன் சொல்கிறான், நீ தேவனிடத்தில் என்ன செய்ய இருக்கிறீரோ அதை என்னோட சகோதரனிடத்தில் செய்து வரலும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அப்போ இயேசுவை இந்த இடத்துல ஒரு பக்கம் இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவள் விசுவாசிக்கிறான். என்னன்னு விசுவாசிக்கிறா? நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கவனிங்க. 22ஆம் வசனம் என்ன சொல்கிற பாருங்க, நீர் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ மறைமுகமா இவ இயேசுவை இடத்துல விசுவாசம் வைத்திருக்கிறாள். என்னன்னு விசுவாசிக்கிறாள்? நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அவரை என்னோட தம்பியை மீட்டு தர முடியும். இதுதான் அவருடைய ஆணித்தரமான விசுவாசம். அப்போ அற்புதங்களை ஒரு மனிதன் பார்ப்பது என்பது அற்புதத்தை பார்த்து ஒரு மனிதனுக்கு விசுவாசம் வரலைங்க. அவர் யார் என்பதை அறிந்து வருவது தான் விசுவாசம். இன்னைக்கு அநேக மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும், இது நடந்தால் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் ஊர்ஜிதப்படுத்தி கொள்கிறேன். இது நடக்கலைன்னு சொன்னால் கடவுள் இல்லைங்க. மற்றவர்களும் சபைக்கு போகிறவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? என்ன நடந்திருக்கு? நாங்கள் நல்லா இருக்கிறது போல நீங்கள் நல்லா இல்லையே. அடிக்கடி நம்ம சகோதரி ஒருத்தர் சொல்லுவார், நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம், எங்களுடைய மார்க்கத்தில் இருந்து நாங்கள் எல்லாமே நல்லா இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ சபைக்கு போகிறேன்னு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எங்களை விட நீ ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குற, எதுக்கு நீ அதுக்கு அங்கே போகணும், நீ எங்கே பின்னாலே வான்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு சகோதரி என்னோட கூட சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப வேதனையாக இருக்கும் அவர் சொல்லும்போது. அப்போ எந்த அளவுக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுளையும் நான் பார்க்குறேங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போது மார்த்தாளுடைய விசுவாசத்தை பாருங்க. நீ தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டால், நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டால் அவர் உமக்கு தந்தருளுவார். இவன் எந்த சிந்தனையிலிருந்து பேசுகிறார், எந்த கண்ணோட்டத்திலிருந்து அவர் புரிந்து கொள்கிறார். அவள் ஏற்கனவே வனாந்தரமாகிய ஒரு இடத்திலிருந்து 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு ஒரு 3000 பேரை போஷிக்கப்பட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 4000 பேர் போஷிக்கப்பட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 5000 பேர் போஷிக்கப்பட்டுக்கிறாங்க. ஒரு 2 மீனை கொண்டு அவர் 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ சாத்தியம்? அவர் அங்கே என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அவர் ஜெபம் செய்து அவர்களுக்கு கூடையாக வழங்கி கொண்டே இருந்தார். இதை கண்ணால் பார்த்துருக்கிறார், கேள்விப்பட்டுக்கிறார். ஒருவேளை அவள் அங்கே இல்லாட்டி கூட அவள் கேள்விப்பட்டுக்கிறார். இயேசுவானவர் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த லாசரை அவரால் உயிரோட கொண்டு வர முடியாது? அதான் அவருடைய விசுவாசம். நானும் நீங்களும் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், வரலாற்றில் கடவுள் ஒரு சம்பவத்தை நிகழ்த்திருக்கிறார் என்று சொன்னார். அதே தேவன் இன்றைக்கும் அவர் இருக்கிறார், இன்றைக்கு அவர் செயல்படுகிறார், இன்றைக்கு அவரால் செயல்பட முடியும், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவரால் நிகழ்த்த முடியும் என்பதை மார்த்தாளை போல நான் விசுவாசிக்க வேண்டும். இங்கே மார்த்தாள்
அவள் உபசரிக்கும் குணமுடைய ஒரு பெண் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் இயேசுவை எவ்வளவு அன்போடு கூட ஏற்றுக்கொண்டிருந்திருப்பா, அவள் எவ்வளவு இன்முகத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு உபசரித்திருப்பா. அந்த இயேசுவை நேசித்ததுனால தான் இவ்வளவு பெரிய இன்முகத்தோடு இவ்வளவு பெரிய வரவேற்போடு கூட அவரை உபசரித்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை மட்டுமல்ல, இயேசுவை கூட வந்த மற்ற சிஸ்டர்களுக்கு உபசரித்திருக்கிறார். அப்ப அப்பேற்பட்ட ஒரு விசுவாசனுடைய தம்பி இறந்த போது அவங்க ஒரு பக்கம் ரொம்ப வருத்தம் தான் அவளுக்கு. இயேசுவே நீர் இருந்தீரானால், அந்த வார்த்தை ரொம்ப எவ்வளோ பெரிய பாதிப்பையும் எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் கொண்டு வருது பாருங்க. நீர் இருந்தீரானால் அவருடைய சகோதரனை இறந்திருக்க மாட்டான், நீ இல்லாதனால தான் இறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சுட்டு ரெண்டாவதா சொல்றா, நீர் இப்பொழுது தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும், அவர் உமக்கு சித்தமானதை செய்வார், தந்தருளுவார் என்று சொல்லி. அப்போ உள்ளத்தில் அவள் என்ன விசுவாசிக்கிறார்? தன்னுடைய சகோதரனை இவரால் மீட்டு தர முடியும் என்பதை விசுவாசிக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை இந்த இடத்துல விசுவாசிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய பதிலை நீங்க கவனிச்சு பாருங்க. அடுத்தது மரியாதை மாத்தாள் இடத்துல அவர் என்ன சொல்றார்? மார்த்தாள் பாருங்க, விசுவாசியா இருக்கிறதுக்கு இன்னொரு சான்று. இயேசுவான சொல்றா, அவன் உயிர் தெழுந்திருப்பான் மார்த்தாள், நீ கவலைப்படாத என்று சொல்லி ஆறுதலா சொல்றது போல சொல்றார். ஆனால் மார்த்தா சொல்றா, அதற்கு மார்த்தாள் உயிர் தெழுதல் நடக்கும், அது எப்போது நடக்கும்? அது கடைசி நாளில் நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ விசுவாசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு, ஒரு முறை ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறக்கப்பட்டிருக்கிறான், ஒரு முறை அதே போல இறக்கப் போகிறது என்பது உண்மை. இன்னொரு உண்மை என்னன்னு சொல்லி சொன்னான், அவன் கடைசி நாளிலே உயிர் தெழுந்திருப்பான். இதை யார் அறிந்திருக்கிறார்? மார்த்தாள் அறிந்திருக்கிறார். அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற முழு வேதாகமும் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய புத்தகங்கள் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கிருபா சாதனங்கள் அன்னைக்கு கிடையாது. சபையில் நியாயப்பிரமாண புத்தகம் மட்டும்தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண புத்தகம் மட்டும்தான் இருக்கும், ஆகமங்கள் புத்தகம் மட்டும்தான் இருக்கும். அதிலிருந்து இவள் யார் என்பதை நாம் பார்க்கிறோம் சொன்னா, இவள் விசுவாசத்தில் இவள் பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மார்த்தாள், விசுவாசத்தில் அவன் நிலையாக இருந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் அவள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவள் மரித்தான் என்பதை நம்புகிற இந்த மார்த்தாள் அதே போல அவன் உயிர் தெழுவான் என்பதையும் நம்புகிறாள். அப்ப கிறிஸ்தவம் என்று சொல்லி வரும்போது மரணம் நிச்சயமாய் நமக்கு நடக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு உண்மை சொல்லுகிறது வேதம். ஒரு மனிதன் மரித்த ஆத்துமா, மரித்தனுடைய அந்த உயிர் மறுபடியுமாய் உயிரடியும், மறுபடியுமாய் உயிரோடு எழுந்திருக்கும் என்பதை வேதம் சொல்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்க சொன்னால், உயிர் தெழுதல் அந்தந்த வரிசையிலே நடக்கும் என்பதை எவ்வளோ அழகாக அப்போஸ்தலன் பவுல் மூலமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 சத்தம் படிங்க. கூட படிங்க. 22 படிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இதுதாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம். அப்ப முதல் மனிதன் மூலமா வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமா என்ன உண்டுங்க? மரணம் உண்டு. முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்ததுனால, ஆதாம் கீழ்ப்படியாமை போனதுனால, அந்த மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மரணம் வந்துருச்சு. மரணம் கூலியாக சம்பளமாக கொடுக்கப்பட்டாச்சு. 2ஆம் ஆதாமாகிய இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்து அந்த மரணத்தினுடைய அதிகாரத்தை தான் எடுத்துக்கொண்டார். மரணத்தின் மீது இருந்த அந்த அதிகாரத்தை தான் எடுத்துக்கொண்டு மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை வென்றார்.
அப்போ இயேசுவானவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மரணத்துக்கு நீங்கி வாழ்கிறான். அதை சரீர மரணத்துக்கு நீங்கி வாழ்கிறான்னு சொல்ல வரல. காலில் பார்த்தபடி சரீர மரணம் என்பது விசுவாசிக்கு வரும், அவிசுவாசிக்கு வரும், எல்லா மனிதனுக்கு வரும். கடவுளை தேடக்கூடிய மனிதனுக்கு வரும், தேடாத வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு வரும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் பொதுவானது மரணம் என்பது, எல்லாருக்கும் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் நம்ம வித்தியாசத்தை என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆதாமுக்குள் முதல் மனிதன் ஆதாமுக்குள் மரித்த ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை விசுவாசித்து வாழும்போது அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்ன நடக்கும்? இயேசுக்குள் அவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல். இப்போ ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே அவர்கள் இயேசுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ரெண்டாவது இப்போதான் பார்க்கணும். 23ஆம் வசனத்தில் சொல்லும்போது அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இதுதாங்க காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இதுதான். இப்போ அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்பது எவ்வளோ உண்மையோ, வாழ்கிறான் என்பது எவ்வளோ உண்மையோ, அதே போல மரிக்கப் போகிறான் என்பது உண்மை. இதில் ஏதாவது சந்தேகமா? எந்த சந்தேகமும் இருக்காது. அதே போல அந்த மனிதன் உயிர்த்தெழுவான் என்பதும் உண்மை. இந்த உலகம் என்ன சொல்லு தெரியுமா? கடைசி அதை கல்லறையோட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுதுன்னு சொல்லி உலகம் சொல்லி வச்சிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது கல்லறைக்கு பிறகுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உலகத்தினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கல்லறையோட ஒரு மனிதனை ஆட்டம் பாட்டு எல்லாம் பாடி எவ்வளோ தமாசா, எவ்வளோ ஆடமரத்தோடு போய் அடக்கம் பண்ணிட்டு முடிஞ்சிச்சுப்பா, இன்னைக்கு முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கடவுள் சொல்கிறாரு, கல்லறையோடு முடிந்து போகிறதில்லை மனிதனுடைய வாழ்க்கை, கல்லறைக்கு பிறகுதான் மனிதனுடைய வாழ்க்கையை தொடங்குறது. அதான் இந்த வசனத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போது அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இங்கே எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 27ஆம் வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்படுது. இதுதான் போதும். இப்போ இதில் என்ன நான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அன்றியும் மனிதனுக்கு ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் உயிர்ப்பிக்கப்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே முறை மனிதன் எப்படி பிறந்திருக்கிறானோ அதே போல் ஒரே முறை மரிக்கப் போகிறான், ஒரே முறை அதே போல் உயிர்ப்பிக்கப்படுவான், உயிரிழப் போகிறான். வேதம் சொல்லுது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதை நாம் நம்புகிறோமா? இதை உங்கள் வாழ்க்கையில் நம்புகிறீங்களா? வேதம் சொல்லுது, இதை நீ நம்பி தான் ஆகணும். பிறப்பு என்பதை நாம் நம்புகிறோமோ, இறப்பு என்பதை எப்படி நம்புகிறோமோ, அதே போல் மரணத்தை எப்படி நாம் நம்புகிறோமோ, அதே போல் உயிர்த்தெழுவோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். உடைய வாழ்க்கையில், உடைய விசுவாச வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்கா, கிடைக்கப்பட்டிருக்கா? ஆனால் மார்த்தாள் நம்பினா, ஆண்டவரே உயிர்த்தெழுவான். எப்போ உயிர்த்தெழுவான்? என்னோட சகோதரன் கடைசி நாளில் உயிர்த்தெழுவான், அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் இப்போ என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், என்னோட தம்பியை நீ உயிரோட ஏழை செய்யணும். எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. இதோட இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்த்து சொன்னால், ஒரு விதவை, நாயின் ஊருன்னு சொல்லிட்டு ஒரு விதவை, இல்லை நாயின் ஊரை சேர்ந்த ஒரு விதவை, ஒரே பையன், அவனை பாடையில் சுமத்துக்கிட்டு கொண்டு போகிறாங்க. எல்லாம் அழுதுகிட்டு ஆட்டம் பாட்டத்தோட ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போயிட்டு கொண்டிருக்கு. உறவுக்காரர்களில் குறிப்பாக அம்மா விதவை, தான் இருந்த ஒரே மகன் இறந்து போயிட்டான். எவ்வளோ கவலையோட, எவ்வளோ துக்கத்தோடு பாடைக்கு பின்னால் அழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ இயேசுவோட அந்த பக்கம் அவர் அந்த பக்கம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் வந்து பாடைக்கிட்ட நின்று பாடையை தொட்டு பாடையில் படுத்துக்கிற அவனை உயிரோடு கூட எழுப்பினார். இது 4 நாள் ஆட்சி கிடையாது, 4 நாள் ஆன கிடையாது, 2 நாள் 3 நாள் கிடையாது. வழியில் கொண்டு போகிற வழியில் அந்த பாடையை தொட்டு அவரை உயிரோடு கூட எழுப்பினார். இது வேற. ஆனால் லாசரு சம்பவம் அப்படி இல்லை. 4 நாள் ஆயிடுச்சுங்க. உடல்லாம் அழுக ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் புழு வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தோன்னா புழு வந்துடும். பயங்கர துர்நாற்றம், அவ்வளோ துர்நாற்றம்.
அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் உயிரோடு எழுப்பதற்கு இயேசு இவனத்தை கடந்து வருகிறார். அவர் சொல்கிறா, மார்த்தா சொல்கிறா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறாரு, உயிர் தெழுவான், ஒரு சகோதரன் உயிர் தெழுவான்னு சொல்கிறார். உயிர் தெழுவான் எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனால் இப்போ இல்லை. எப்போ எழுவான்? அவன் கடைசி நாளில் உயிர் தெழுவான். அப்போது ஒரு சத்தியத்தை எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்கிறா, எவ்வளோ தூரம் விசுவாசித்திருக்கா பாருங்க. மேலோட்டமாக கேட்கல மார்த்தா, உள்ளான நிலையில் அவள் ஆழமான வசனத்தை விசுவாசித்திருக்கிறாள். இந்த ஆழமான அர்ப்பணிப்பும் ஆழமான புரிதலும் நமக்கு தேவை என்பதை மரியாள் மூலமாக நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். அடுத்தது பாருங்க, 23ஆம் மாதத்துலேருந்து நான் பார்க்கும்போது, இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். இதுதாங்க இந்த பகுதியில் வரக்கூடிய ஹைலைட்டே இதுதான். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் என்னை மரித்தாலும் அவன் பிழைப்பான். அவன் எதில் சொல்கிறாரு? ஆத்துமாவில் சொல்கிறாரா, சரீரத்தில் சொல்கிறாரா? ஆத்துமாவில் தான் சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். இந்த வார்த்தை இது திறவுகோல் வசனம் கூட அங்கே சொல்லலாம். அப்போ நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ இவ்வளோ காலமாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டிருக்கிற, நீ சபைக்கு வந்து கொண்டிருக்கிறது மட்டும் இல்லை, நீ வேதத்தை படித்து வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு பெண்ணாக இருந்து கொண்டிருக்கிற, ஆனால் என்னை விசுவாசிக்கிறியா? அதுதான் அங்கே கேட்குற கேள்வி. யார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன்னு? நான் தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறியா? தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறியா? நான் கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கிறியா? மரணத்தின் மீது எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறியா? மரணத்தின் மீது எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறியா? படைப்பின் மீது எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறியா? அங்கே கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26ஆம் வசனம் சொல்லுது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். கேட்ட கேள்வி பாரு. உயிரோடு செத்து போன குறித்து உயிரோடு இருக்கிற நீ பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நீ கேட்க வேண்டிய ஒரு காரியம். உயிரோடு இருக்கிற நீ என்னை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறாயா? என்னை மேசியா என்று சொல்லி விசுவாசிக்கிறாய்? அவ சொல்லக்கூடிய பதிலை பாருங்க. 27ஆம் வசனம். போதும். அவள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். நீ தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் கிறிஸ்து என்பதை கிறிஸ்து என்று சொன்னா அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அனுப்பப்பட்டவர், பாவிகளுக்காக அனுப்பப்பட்ட நபர், பாவிகளுக்காக தண்டிக்கப்படும்படியாக அனுப்பப்பட்ட நபர். ஆகவே தான் அதுக்கு பேர் கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சகோதரனை எழுப்ப உம்மால் ஆகும், உம்மால் கூடும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஒரு மறைமுகமாக ஆழத்திலே ஒரு ஓரத்திலே அவள் விசுவாசித்திருக்கிறார். இயேசுவால் என்னுடைய சகோதரனை உயிர் தேட செய்ய முடியும், அவரால் உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்பதை அங்கு விசுவாசித்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர் தேடுதலுமாய் இருக்கிறேன். அதுதான் நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயம். நானே உயிர் தேடுதலும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை தான் இந்த இடத்துல விசுவாசிக்க சொல்லி அவர் கேள்வியை எழுப்புகிறார். அங்கே சொல்லக்கூடிய பதில், மார்த்தாள் சொல்லக்கூடிய பதில், நீ தேவன் என்பதையும் தேவனுடைய குமாரன் என்பதையும் மேசியா என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவள் விசுவாசிக்கிறார். அன்பானவர்கள், இந்த காலை நேரத்திலே இந்த செய்திக்குள்ளாய் கடந்திருக்கிற நாம் இயேசுவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்குது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மரணத்தின் மீது, வியாதியின் மீது எப்படி அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறோமோ, அதே போல மரணத்தின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய குறைவுகளை, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய குறைவுகளை, பிரச்சனைகளை அவரால் சரி செய்ய, நிறைவாக்க அவரால் முடியும் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அவர் அங்கே சொல்லுகிறார், நானே உயிர் தேடுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உயிர் தேடுதலும் ஜீவன் என்று சொல்லி சொன்னார். அவரிடத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவருடைய சுவாசத்தை அவர் வைத்திருந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கல்லர்கள் 2 பேர் அறையப்பட்டிருக்கிறாங்க, நடுவில் இயேசுவனும் அறையப்பட்டிருக்கிறார்.
2 பேரும் வந்து பார்க்குறாங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க இல்லையா? அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் கிட்ட வரும்போது இயேசுவானவர் ஏற்கனவே இறந்து போயிருக்கிறார். அந்த 2 பேரும் இறக்கலை, அவருடைய கால் எலும்பை உடச்சி இறக்க செய்யறதை நம்ம பார்க்குறோம். இவருடைய சமூகத்தில் வரும்போது இத்தனை சீக்கிரமாக இறந்துட்டாங்களா சொல்கிறாங்களா இல்லையா? இவ்வளோ சீக்கிரமாக இறந்துட்டாங்களா? எப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த உயிருடைய கட்டுப்பாடு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்திருக்குது. அவங்க சொல்லி அவங்க என்ன சொல்ற கடைசியில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கதறுகிற ஒரு பக்கம், இன்னொரு கடைசியிலாக என்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து தலை சாய்த்து அவர் ஜீவனை விட்டார். என்ன புரிகிறோம்? அதுதான் நானே உயிர் தேர்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் இதுதான். அப்போ உயிர் தேர்தல் ஜீவன் அவருக்குள்ளாய் இருக்கிறது. இப்போ 3 நாள் 3வது நாளில் அவர் உயிர் தேர்ந்தார் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்போ அந்த 3 நாள் அந்த ஜீவனுடைய கட்டுப்பாடு தனக்குள்ளாய் இருக்கிறது, அவருக்குள்ளாய் வைத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். 3வது நாள் அதிகாலையில் அவர் உயிரோடு கூட எழுந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, மார்த்தாள் மரியாள் இன்னும் சில பெண்கள்லாம் போய் பார்க்குறாங்க, அவர் இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து எழுந்தார், அவர் உயிர்த்து எழுந்தார். அன்பானவர்களை நம்ம என்ன அதில் படித்து புரிந்து கொள்கிறோன்னு சொன்னால், மனிதனுடைய ஆவி மனிதனுடைய உயிர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. அதே போல் உயிர் தேர்தலுடைய வல்லமை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. இந்த லாசர் மூலமாக மார்த்தாளுடைய விசுவாசமும் மரியாளுடைய விசுவாசமும் குறிப்பாக சீசருடைய விசுவாசமும் வளரப்போகிறது, இன்னும் முன்னேற்ற பாதையிலே செல்லப்போகிறது. இந்த சம்பவம் இதுக்காக தான் அனுமதிக்கப்பட்டது. இப்போ நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம், கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார், உயிர் தேர்தலாக இருக்கிறார், அவரே உயிர் தேட தகுதி உடையவராக இருக்கிறார், அவரே ஒரு மனிதனை மரித்தோரிலிருந்து உயிர் தேடுவதற்கு அதிகாரத்தை பெற்றவராக இருக்கிறார். எனவே இந்த சிந்தனையோடு கூட இதை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம அடுத்த வாரத்தில் மீதமுள்ள சத்தியங்களை படித்து சிந்தனை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக.